ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயண பூஜை. ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே அப்படின்னே சொல்லலாம் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கடைசியாக இந்த வருஷம் தான், அதாவது கடந்த ஒரு 2 வருடங்களாக நான் ட்ரை பண்ணி 3வது வருஷம் தான் இந்த பூஜை பண்ணுறதுக்கான எனக்கு ஆப்ஷனே கிடைச்சிது. ஸோ இந்த பூஜைக்கான அந்த கலச தண்ணீர் நான் பார்த்தீங்கன்னா மதுரையில் பழமுதிர்ச்சோலை போயிட்டு நான் கள்ளழகருடைய சிஸ்டர் ராக்காய் அம்மா அந்த டெம்பிளில் வாட்டர் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த காசிக்கு அப்புறமா முக்கியமான ஒரு வாட்டரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பெருசாக சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு தான் நான் இந்த பூஜை கலசத்துக்கு நான் போட்டிருந்தேன். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி கூட யூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் நான் அந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது கொஞ்சம் எனக்கு பெட்டராக தோணுதுனால நான் அதில் பண்ணேன். ஸோ சத்யநாராயண பூஜை அப்படின்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பண கஷ்டம் இருக்கும், மன கஷ்டம் இருக்கும், நோய் நொடிகள் இதெல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ இதுலேருந்துலாம் வெளிவருது எப்படி அப்படின்னா கண்டிப்பாக மனிதர்களால் எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்மளுடைய கர்மாக்களுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு பயணம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பயணத்தில் நம்மளுக்கு ஏற்படுற கஷ்டங்கள்ல இருந்து கடவுள் ஏதாவது ஒரு வழியில நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு இருக்கிற கடன்கள், அதே மாதிரி செல்வ செழிப்பு நம்ம அடைகிறதுக்காகவும் நோய் நொடிகளிலிருந்து விலகிறதுக்காகவும் இந்த ஒரு பூஜை பண்றது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயண பழம், அதுக்கப்புறம் துளசி மாலை நீங்க இந்த கடவுளுக்கு சாத்தணும். 2 வாழை. நீங்களும் ஒரு நாள் நீங்க நம்ம வீட்டில் விளக்கெல்லாம் இருக்கும், தேங்காய் பழம், உங்களுக்கு என்னென்ன பழங்கள் இருக்கோ அது நெய்வேத்தியமா உங்களுக்கு என்ன வைக்க தோணுதோ வைக்கலாம். பட் மெயினா நீங்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன, கோதுமையில செஞ்ச ஒரு கேசரி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே ரொம்ப அவருக்கு பிடிச்சது. ஸோ இதுக்கான மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி போனா ஆக்சுவலா நார்மலா புரோகிதரை கூப்பிட்டு தான் இந்த பூஜை சில பேர்லாம் பண்ணுவாங்க. பட் நான் சொல்றேன், ஏன்னா சில பேரால புரோகிதரெல்லாம் வச்சு பண்ற அளவுக்கு பெருசா பண்ற அளவுக்கு பணம் காசு எல்லாம் செலவழிக்கணும் அப்படின்ற யோசனை இருக்கும். நீங்களே மனதார உங்களுக்கு படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே பண்ணலாம். ஒரு தப்பும் இல்லை. கடவுள் அன்பா யாரை கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவாரு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புக்கு மறக்காம எப்படி பண்றதுன்னு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.